முதலாவது, தேவனுடைய வார்த்தையில கான்ஃப்ளிக்ட் இருக்காது. இவர் ஒரு வகையில, அவர் ஒரு வகையில சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட் தேவனுடைய வார்த்தையில இருக்காது. 2வது, சபைக்கோ, சபை விசுவாசிக்கோ, தேவனோடு நம்ம சஞ்சரிக்கிற காரியங்களிலே ஆவிக்குரிய விஷயங்களுக்கோ, ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அப்படி எந்த பிரயோஜனமும் அங்கே இல்லை என்றால், அது தேவன் தருகிற தீர்க்கதரிசனம் கிடையாது. 3வது, முக்கியமா எலக்ஷன் நேரத்துல வருகிற தீர்க்க தரிசனங்கள் எதுவுமே தேவன் தருகிற தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. ஆண்டவர் ராஜாக்களை நியமித்து ராஜாக்களை தள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று அநேகர் சொல்லுகிறீங்க. அது பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம். நம்ம எல்லாம் புதிய ஏற்பாடுல இருக்கிறோம். புதிய ஏற்பாடுல ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம் மாத்திரம் தானே தவிர, நான் வாழுகிற மாநிலமோ, நம்ம வாழுகிற தேசமோ ராஜ்யம் என்றது அல்ல. எல்லா தேசங்களிலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தேசத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா தேசத்திலும் இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ராஜ்யம் என்றால் நீங்க எதை முடிவு செய்வீங்க? இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாய் சொன்னது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று அங்க திட்டவட்டமாய் அவர் சொல்லியிருக்கிறார்.